வணக்கம். சமையல் சந்நிதி. இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு பாசி பருப்பை வச்சு பொரியல் பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம், சுவையாகவும் இருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம். வாழைத்தண்டுங்க, இது மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை மறுபடியும் சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்தோம்னா கலர் மாறாமல் இருக்கும். சில தண்டு கலர் மாறும், சில தண்டு கலர் மாறாமல் இருக்கும். நான் அடித்தண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நாரெல்லாம் எடுத்துடலாங்க. இது கருவேப்பிலை குச்சி. இந்த குச்சியை வச்சு நார் எடுத்துக்கலாம். இது அடித்தண்டுன்றனால நார் நிறையா இருக்குது. இந்த மாதிரி பண்ணோம்னா நார் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நார் வந்திருக்கு பாருங்கள். வாழைத்தண்டு இட்லி தட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ இட்லி தட்டு பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்டு வெந்துடுச்சுங்க. இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். கடுகு சீரகம் கொஞ்சம் பொரியணுங்க. பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் வறுபடணும். வறுபட்ட பிறகு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கிள்ளி சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பும் இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற தண்டை சேர்த்துடலாம். வாழைத்தண்டை சில தண்டு வெள்ளையாகவே இருக்குங்க. சில தண்டு இந்த மாதிரி கலர் மாறிடும். இது அடித்தண்டுறதுனால ரொம்ப கலர் மாறிடுச்சு. நான் இதில் மஞ்சள் சேர்க்கலை. இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டில் உப்பு இருக்குங்க, பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.